الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இருளுக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களது குடும்பத்தார், சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுது நிலவட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இந்த தருணத்திலே ஒன்றிணைந்து இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக எண்ணற்ற சமூக பணிகளையும் மார்க்க பணிகளையும் சிறப்பாக செவ்வையாக செய்து வருவதை தாங்கள் அறிந்தது. என்றாலும் ஒரு சிறிய அளவிலான ஒரு ஞாபகமூட்டலாக சதகா, ஃபித்ரா, ஜகாத் போன்ற இன்னும் எண்ணற்ற பணிகளை நமது இஸ்லாமிய கல்வி சங்கம் செய்து வருகிறது. இந்த ரமலானில் குறிப்பாக பிரத்யேகமாக முக்கியமான பணிகளையும் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே தங்களுடைய பொருளாதாரத்தை விரைந்து தொய்வில்லாமல் பணிகள் சிறப்பாக நடைபெற தந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் எடுத்துக்கொண்ட பொதுவான தலைப்பு மலக்குமார்களின் உலகம். அதுல இன்னைக்கு 12வது தொடர்ல இருக்கும். இந்த 12வது தொடரை பொறுத்தவரையில் சென்ற தொடரினுடைய தொடர்ச்சி தான். என்ன அப்படின்னா, வானவர்கள் எங்கு இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எண்ணிக்கை தான் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள தலைப்பு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தன்னை திரும்ப சொல்றான், வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த் வ கான அல்லாஹு அலீமன் ஹக்கீமா. வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வுக்கு தான் உரியது அவனுடைய படைபட்டாளம். எங்க உரியது, எங்க உள்ளது? சமாவாதி வல் அர்த், பூமியிலும் வானத்திலும் உள்ள படைப்பட்டாளங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது என்று அல்லாஹ் தன்னை திரும்ப சொல்றான். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, படைப்பட்டாளம் என்று சொன்னா எண்ணிக்கை இருக்காது கண்டிப்பா. அதையும் நம்ம குறைந்த அளவில் குறைத்து மதிப்பிடவும் முடியாது. சொல்லக்கூடிய வார்த்தை யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஆக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, எத்தனை மலக்குமார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாதுங்கிறத இந்த இறைமறை வசனம் ஒன்றே போதுமானது. இருந்தாலும் கூட மலக்குமார்களை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லும் பொழுது சில இடங்கள்ல சில குறிப்பிட்ட எண்ணிக்கைகளை சொல்லியிருக்கலாம். எப்படி? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சஉஸ்லீஹி ஸகர் வமா அத்ராக மா ஸகர் லா துப்கி வலா ததர் லவ்வாஹத்துல் லில் பஷர் அலைஹா 19. இந்த சக்கருங்கிற நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த சக்கர்ல அவங்க வீசப்படுவாங்க, அல்ல எரியும், அவங்கள வீசி எரிவான்ல நரகத்துல. அப்படி வீசி எரியப்படுகின்ற அந்த தருணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபியே உமக்கு தெரியுமா சக்கர்னா என்ன அப்படின்னு சொல்லி? அது எப்படிப்பட்டது தெரியுமா? லா துப்கி வலா ததர், யாரையுமே விட்டு விடாது, அது தப்பிக்கவும் முடியாது, அதுலயே கிடக்கணும். லவ்வாஹத்துல் லில் பஷர், எந்த அளவுக்கு கொடுமையானது தெரியுமா? அது மனிதனுடைய தோற்றத்தையே மாற்றிடும், அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கொடுமையான நரகம் அந்த நரகம் என்பதை வச்சு அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய நபிக்கு அறிவிக்கிறான். பிறகு இறுதியாக சொல்றான், அலைஹா 19, 19 வானவர்களை அதுக்கு நம்ம பொறுப்பு சாட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடியுது. ஆக
19 வானவர்கள் என்று சொன்னால் எப்படி அந்த வானவர்களை வச்சு நம்ம வந்து சரியா அதை கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வினா, வானவர்கள் வந்து 19 தானா? இப்ப அவ்வளோ போய் நரகத்துக்கு வெறும் 19 மலக்குமார்கள் தான் நீங்க வச்சிருக்கீங்களா? அல்ல அவ்வளவுதான் ஆற்றலுடையவனா அப்படின்னு சொல்லிங்கன்னா நமக்கு தோணும். உதாரணமா சொல்றேனே, இவர் தான் இந்த 10 பேர் தான் கம்பெனியுடைய முக்கியமான ஆளு நான் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன நினைப்பீங்க? ஓ இவங்க தான் மீன் பொறுப்பில் இருக்காங்க பிடிக்குது அப்படி நினைப்பீங்க. இல்ல அதை பற்றி யாருமே இல்லைன்னு அர்த்தம் முடியாது, அப்படிதானே? அதுதான் அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், அலைஹா திஸ்ஆத அஷர் அப்படின்னு சொன்னா 19 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 19 கீழே பணியாட்கள் இருப்பாங்க, அவங்களும் வானம் இருப்பாங்க. இன்சார்ஜ் யாருன்னா அவங்க 19 பேர் தான். சரியா? சரி, நம்பிக்கை உள்ளவங்க இதை இலக்காக புரிஞ்சுக்குவாங்க. நம்பிக்கை இல்லைங்கும் போது இதுலயும் அதை கேள்வி கேட்டு அதை கிண்டல் பண்ற விதமாகவோ அல்லது புரியாதனாலேயோ கூட இருக்கலாம். ஆக மொத்தத்துல மலக்குமார்கள் ஒரு குறிப்பிட்ட நரகத்திற்கு 19 பேர்கள் அல்லா தாலா இங்கே சொல்லிருக்கக்கூடிய நோக்கம் அவங்க தான் பொறுப்புதாரிகள் என்ற அந்த செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஏற்கனவே நரகத்தினுடைய காவலாளியெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நிறைய வழிவழிகளில் பார்த்துருப்போம், கிதாபில் படிச்சிருப்போம், ரொம்ப ரஃப்பானவங்கெல்லாம் பார்த்துருப்போம். சரியா? அல்ல எரிமாசங்க பல இடங்கள் அப்படி சொல்லி காட்டுறான். அப்போ அவங்க 19 பேரும் சொன்னா ஆரம்ப காலங்களில் இருந்த அபு ஜஹல் போன்றவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த விஷயத்தை கிண்டல் பண்ணாங்க. என்னப்பா 19 தானே, உங்க அல்லாவுக்கு 19 பேர் தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு, முகமது உங்களுக்கு இந்த 19 பேர் தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாங்க, கேலி கிண்டல் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அப்போ உங்களை அல்லா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அல்லாஹ் அந்த வசனத்தை தெளிவுபடுத்த அந்த விஷயத்தை எப்படி, அது வந்து யாராலையும் அறிஞ்சிக்கவே முடியாது, அதை அறிந்தவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அது அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு சொல்ல கூட ஒமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி இல்லா மலாயிகத்தஹும் ஒமா ஜஅல்னா இத்தஹும் இல்லா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு. அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணிக்கை என்பதை வந்து யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ்வை தவிர அப்படின்றத இந்த 20 வசனங்கள் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்திட்டான். அப்போ கேள்வி கண்டு நக்கல் நையாண்டிக்கெல்லாம் வேலை கிடையாது. மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் யார் அறிந்து வேண்டும் அல்லாவே என்ன செய்தான் சொல்லிட்டான். அதுக்கு மேல அதுக்கு இவ்வளோ இதுக்கு இவ்வளோ நம்ம என்ன செய்ய வேண்டிய பங்கு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கான வேலை நம்மள்கிட்ட இல்லை. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த தொடர்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எண்ணிக்கையை பொறுத்தவரை இதுக்கு இத்தனை சொல்லப்படும். நரகத்துக்கு சக்கரத்துக்கு நரகத்துக்கு 19 பேர் எல்லாம் போட்டின்னு சொல்றாங்கல்ல, அது ஒண்ணுதான். அது அல்லாத சொர்க்கம் இருக்குது, நரகத்திலேயே இன்னொரு நரகம் இருக்கும், அதே மாதிரி சொர்க்கத்திலேயே பல சொர்க்கங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அல்ல நினைச்ச பொறுப்பு தான் போட்டு வச்சிருப்பான்ல. நார்மலா இங்க ஒரு மாநாடு நடத்துறோம் அல்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்துறோம் அப்படின்னு சொன்னாலே மெயின் இன்சார்ஜ் 10 பேர் போட்டிருப்போம், அது 4 பேர் போட்டிருப்போம். அதுக்கு கீழே ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, அப்ப அதுக்கு கீழே ஒரு 30 பேர் இருப்பாங்க. இப்படி ஒரு டீம் ஒர்க் இருக்கா இல்லையா? நம்மளை படைச்சதெல்லாம் நம்மளே ஒரு தெளிவா சில விஷயங்களை செய்ய நினைக்கும் போது இந்த உலக அண்ட சராசரங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அப்ப எவ்வளவு தெளிவா இருப்பாங்க. அந்த ஞானம் இல்லாம இருப்பானா? அதனால அதுல போய் நம்ம மூக்க வளர்ச்சி செய்ய வேண்டியது இல்லை, சிந்தனை வளர்ச்சி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை பேர் இருக்குன்னு சொன்னா அத்தனை பேர் நம்பிக்க வேண்டியது, அவ்வளவுதான். இதுக்கு தாண்டி நம்ம நினைச்சக்கூடாது, வேறு ஒரு சிந்தனைக்கு போகக்கூடாது. ஏன் நம்ம திரும்ப திரும்ப எல்லா உரையிலையும் இதை தாண்டி வேறு ஒரு சிந்தனைக்கு போகக்கூடாது, அனுமானம் கூடாது, சுயமா சிந்திக்க கூடாது இந்த விஷயத்துல ஏன் சொல்றோம்னா, ஏன்னா எந்த வழியிலையாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஷைத்தான் நம்மளை வழி கெடுத்துருவான். அதனாலதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஷைத்தான் வந்து எந்த விஷயத்தை பொறுத்தவரை நம்ம ஈஸியா வழிகெடுப்பான், இலகுவா வழிகெடுப்பான் அப்படின்னு சொன்னா, மறைவான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதுல எல்லாம் ஷைத்தான் இலகுவாக நம்ம வழிகெடுத்துட முடியும். ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்குதுங்க, அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா நேரடியாக பார்க்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதனால ரொம்ப சிரமப்பட்டு தான் அவனுக்கு வழிகெடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயம் இருக்கு. அதனால மறைமுகமான விஷயங்களை நம்பிக்கை கொள்வதை பொறுத்தவரையில் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். சுய விளக்கம் சுய வியாக்கியானம் என்ன செய்யக்கூடாது, வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் கொடுத்து விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரியாக இன்ஷா அல்லாஹ் எதனை தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படை நம்பிக்கை கொள்வதற்கு எல்லாரும் யாரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 12க்கான கேள்வி. எந்த நரகத்திற்கு 19 மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டது? இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்.
ليس سواك يمنعني هداك.